இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தந்தை பெரியார் 51ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது. திராவிடர் கழகம் சார்பில் இன்று பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராசாநகர் பெரியார் படிப்பகத்தில் அமைந்துள்ள ஐயா சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் குப்புசாமி, செயலாளர் அறிவழகன், விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், செயலாளர் சிவராசன், இளைஞர் அணி தலைவர் ராசா, பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராசன், பொதுக்குழு உறுப்பினர் பழனி, தொழிலாளர் அணி செயலாளர் குமார் உட்பட திராவிட கழக நகராட்சி கொம்யூன் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி நேரு வீதியில் உள்ள சிவவிலாஸ் ஜுவல்லரியில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு மாபெரும் கோல போட்டி முதலியார்பேட்டை விடுதலை நகரில் நேற்று நடைபெற்றது. பாண்டிச்சேரி நேரு வீதியில் உள்ள சிவவிலாஸ் ஜுவல்லரியில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு மாபெரும் கோல போட்டி முதலியார்பேட்டை விடுதலை நகரில் நேற்று நடைபெற்றது. இதில் ஏராளமான தாய்மார்கள் கலந்து கொண்டனர். வேதபுரியின் பாரம்பரியம், ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் குறித்து ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி நடத்திய சர்வதேச மாநாடு 8வது சித்தர் தினத்தை கொண்டாடப்பட்டது. 8வது சித்தர் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஆரோ பாரதி மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி இணைந்து ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் என்ற சர்வதேச மாநாட்டை 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 19 அன்று நடத்தியது. இந்த ஆண்டு சித்தர் தினத்தின் ஆய்வுப் பொருள் பொது சுகாதாரத்திற்கான சித்த முறை. இதுவே இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தால் நினைவு கூறப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தலைப்பே இம்மாநாட்டின் முக்கிய கருத்தாக அமைந்தது. நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் தலைவர் ஸ்ரீ பிரதீப் நரங், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகரிஷி அகஸ்தியருக்கும் இடையேயான தொடர்பை குறிப்பிட்டார். மேலும் ஸ்ரீ அரவிந்தர் அகஸ்தியரின் பல சூக்தங்களின் விளக்கங்களை வழங்கியிருப்பதாகவும் கூறினார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் ஆரோ பாரதி உறுப்பினர் செயலாளர் டாக்டர் கிஷோர்குமார் திரிபாதி, இந்த மாநாட்டின் முதன்மை நோக்கம் வேதபுரி, அதன் ஆசிரமம், ரிஷி அகஸ்தியர் மற்றும் ஸ்ரீ அரவிந்தர் தொடர்புடைய முக்கிய அம்சங்களை ஆராய்வது என குறிப்பிட்டார். மேலும் இம்மாநாட்டின் நோக்கம் அறிவு மற்றும் பொது சுகாதாரத்திற்கான சித்த முறையின் மரபை முன்னிறுத்துவதே என்பதும் அவர் கூறினார். வேதபுரி, ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் என்னும் திட்டத்தின்
குறும்பட அறிக்கையை உறுப்பினர்கள், செயலாளர்கள் மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் ஆரோ பாரதி இணை இயக்குனர் திருமதி சாரு திருபாதி வழங்கினார். இந்த அறிக்கையில் வேதபுரியின் பாரம்பரியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி அவர் பேசினார். வேதபுரி ஒரு வேத கல்வி மையமாக விளங்கியது. பழமையான வேதபுரி கோவிலில் முக்கியத்துவம் மாண்புமிகு ரிஷி அகஸ்தியர் ஆசிரமம் இருந்த இடம் இன்று ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் ஸ்ரீ அன்னையின் ஆசிரமத்தின் மைய கட்டிடமாக உள்ளது போன்ற தகவல்களையும் தொல்பொருள், புராண மற்றும் சமூக கலை சான்றுகளையும் சுட்டிக்காட்டி அவர் பகிர்ந்து கொண்டார். டாக்டர் அஜித் சாப்னிஸ் ரிஷி அகஸ்தியரின் தென் இந்தியாவுக்கான முக்கிய பங்களிப்புகளை ரிக்வேத ஹிப்னுகள் எழுதியதையும் தமிழ் இலக்கியத்தில் அவரது தாக்கங்களையும் மேலும் ஸ்ரீ அரவிந்தரின் மாற்று தத்துவத்தையும் மையமாக கொண்டு பிரசங்கம் வழங்கினார். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு ஆரோவில் ஃபவுண்டேஷன் துணை செயலாளர் IPS அதிகாரி திருமதி K. ஸ்வர்ணாம்பிகா ரிஷி அகஸ்தியரை சித்த வைத்தியத்தின் தந்தையாக குறிப்பிட்டு ஒரு உயிர் சித்தராக அறியப்பட்டு ஸ்ரீ அரவிந்தர் அகஸ்தியரையும் அவரது தெய்வீக திறன்களையும் பற்றி குறிப்பிட்டதாகவும் கூறினார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் தரணிகரசு ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமத்தை சேர்ந்த சாதக் ஸ்ரீ அலோக் பாண்டோ, குஜராத் ஆரோ பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஸ்ரீ HB ராமா, இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் சித்த ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சிலின் அமைப்பு தலைவர் மற்றும் இயக்குனர் ஜெனரல் பேராசிரியர் டாக்டர் NJ முத்துக்குமார் மற்றும் குஜராத் சிந்து பல்கலைக்கழகத்தின் தலைவர் ஸ்ரீ ராகேஷ் பண்டாரி, வேத பாரம்பரியம், ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் சித்தா நலவாழ்வு பற்றிய தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். விழாவில் புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் திரு கல்யபெருமாள், புதுச்சேரி வேத வித்யா கேந்திராவின் புரவலர் ஸ்ரீ பியூஷ் ஆர்யா ஆகியோர் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பித்தனர். ஆன்மீக தலைவர்கள், அறிஞர்கள், இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். பேராசிரியர் வேத் வியாஸ் விவேதி, டாக்டர் சுந்தர் முருகன், பேராசிரியர் கிருஷ்ண மோகன் கோத்ரா, பேராசிரியர் சார்லட் ஸ்மித் பலர் ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர், புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் பற்றிய தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அதனோடு கல்வி மேம்பாடு, நிறுவன ஒத்துழைப்பு, ஆராய்ச்சி மற்றும் சமூக ஈடுபாடு முயற்சிகள், புதுச்சேரியின் வேத மற்றும் சித்த மரபுகளை புத்துயிர் பெற வேண்டியதின் அவசியம் குறித்து தகவல்களும் இம்மாநாட்டில் இடம்பெற்றது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் MGRின் 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள MGRின் திருவுருவ சிலைக்கு அமமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் MGRின் 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியின் சார்பில் மூலக்குளத்தில் உள்ள MGRின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாநில செயலாளர் முருகன், லூர்து, சண்முகம், அரி, சிவா, பிரபு, சரளா, அமலா, சந்திரா, உமா, கிருபா, பிரபாகர் ஆகியோர்களுக்கும், கிழக்கு மாநில அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், மேற்கு மாநில கழக வர்த்தக அணி செயலாளர் தனவேல், கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப் குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெங்கல் புயல் புதுச்சேரியை புரட்டி எடுத்தது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வன்னியர் வீதி, சின்னையாபுரம், அரசு குடியிருப்பு குவார்ட்டர்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார்.
மற்றும் பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான செல்வி, லக்ஷ்மி, வீரம்மா, ஜோதி, அருண்குமார், ரவி, பாக்கியா, சாந்தி, உமா மகேஸ்வரி மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தொடர்ந்து பெய்த கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வீடாக நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். SBI கார்ட்ஸ் மற்றும் ரவுண்ட் டேபிள் இந்தியா இணைந்து பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்கும் விழா பாகூரில் இன்று நடைபெற்றது. SBI கார்ட்ஸ் மற்றும் ரவுண்ட் டேபிள் இந்தியா இணைந்து பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்கும் விழா பாகூரில் இன்று நடைபெற்றது. விழாவில் SBI கார்ட்ஸ் CSR குழுவிலிருந்து புனித் போத்ரா மற்றும் உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், ரவுண்ட் டேபிள் இந்தியா தேசிய திட்டங்கள் குழுவில் இருந்து சந்தோஷ் ராஜ் மற்றும் பர்வேஸ் ஜெயின், ஏரியா 2 செயலாளர் திலீப், புதுவை ரவுண்ட் டேபிள் 70 சேர்மன் சதீஷ், 104 சேர்மன் விக்னேஷ், 167 சேர்மன் பாலாஜி மற்றும் 3 டேபிள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விழாவில் SBI கார்ட்ஸ் நிதி மூலமாக 4500 குடும்பங்களுக்கு 60 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்பட்டது. அப்துல் கலாம் 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் மிகவும் மோசமான பாதிப்பு ஏற்பட்ட நிலையை கண்டு கடுமையான முயற்சியால் ரூபாய் 50 லட்சம் செலவில் மறுசீரமைப்பு செய்து பார்வையிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அப்துல் கலாம் குடியிருப்பில் உள்ள டைப் 1 AN மற்றும் AL குடியிருப்புகள் மிகவும் மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையை கண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டார். சட்டமன்றத்தில் வாதம் செய்தார். அதிக அளவில் வாடகை உயர்த்தி வாங்குகிறீர்கள், ஆனால் குடியிருப்புகள் குடியிருக்க ஏதுவாக இல்லை என்று கடுமையாக போராடினார். அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்வதற்காக சுமார் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் தலைமையில் ஆகஸ்ட் மாதம் பூமி பூஜை போடப்பட்டது. அதற்கான பணி தற்பொழுது முழுமையடைய உள்ள தருவாயில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலை கோட்டம் இளநிலை பொறியாளர் ராமன் அவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். தரைகள் எல்லாம் டைல்ஸாக மாற்றப்பட்டது. புது தண்ணீர் தொட்டி, கதவுகள், ஜன்னல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க், சுத்திகரிப்பு தண்ணீர் இணைப்பு, மின்சார சுவிட்ச், சுவர்கள் எல்லாம் பட்டி பார்த்து வண்ணம் பூசிய நிலையில் பணிகள் முடியும் தருவாயில் இருந்தது. டைப் 1 குடியிருப்பில் மொத்தம் 21 பிளாக் உள்ளது. அதில் பூமி பூஜை நடைபெற்ற 2 பிளாக் முடியும் தருவாயில் உள்ளது. அரசு குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் வைத்த கோரிக்கையை ஏற்று பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் பணிகளை இன்று ஆய்வு செய்தார். அவருடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் சக்தி, ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர்.
வார விழா, கவர்னர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 100 நாள் வேலை ஊழியர்கள் புகாரால் பரபரப்பு ஏற்பட்டது. மணவெளி அரியாங்குப்பம் தொகுதியில் நடைபெற்ற நல்லாட்சி வார விழா துவக்க நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்வதில் முழுமையான ஈடுபாட்டை காட்ட வேண்டும் என அறிவுரை கூறினார். புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை சார்பில் மணவெளி அரியாங்குப்பம் தொகுதிக்கான நல்லாட்சி வார விழாவில் குறைதீர்ப்பு முகாம் காவல் நிலையம் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வரவேற்புரை நிகழ்த்தினார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமை தாங்கி பேசினார். சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து பேசினார். தொடர்ந்து வாரிசு சான்றிதழ், ரேஷன் அட்டை உள்ளிட்ட பல நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சவுகான், கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல், தாசில்தார் பிரத்திவி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் துணை ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசுகையில், இங்கு நடக்கின்ற நல்லாட்சி வார நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் நடக்கும் பொழுது கிராமங்களில் இருக்கின்ற சாமானிய மக்கள் பயன் அடைவார்கள். மத்திய மாநில அரசுகள் நலத்திட்டங்கள் அனைத்து மக்களையும் நாட்டின் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு மூலையில் இருக்கும் குடிமகனுக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான். கிராமங்களின் வளர்ச்சி அடைந்தால் நாடு ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி அடையும். ஏனென்றால் கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பாக இருந்து வருகிறது. அதை உறுதி செய்யவும் இந்த விழிப்புணர்வு எல்லோருக்கும் ஏற்படுத்தவும் தான் இந்த நல்லாட்சி வாரம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் அதுதான். இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக அரசு அதிகாரிகள் மக்கள் மத்தியில் நேரடியாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டு தேவைகளை அறிந்து அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் அதன் அடிப்படையான நோக்கம் என பேசினார். இதில் சுமார் 23 துறை மற்றும் வங்கி சேவைகள் இடம்பெற்றிருந்தனர். முகாமின் போது 100 நாள் வேலை திட்ட ஊழியர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மண்டபத்தின் நடுவில் நின்று முழுமையாக வேலை தர வேண்டும் என துணைநிலை ஆளுநரை சந்திக்க வந்தனர். அதனை காவல்துறை தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதை கண்ட சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களை நேரில் சந்தித்து விரைவில் வேலை தர அதிகாரிகள்தான் ஏற்பாடு செய்வார்கள் என உறுதியளித்தார். BSNL புதிய சேவைகள் மூலம் தொலைக்காட்சி சேனல்களை இலவசமாக பார்க்கலாம் என்று நிர்வாக இயக்குனர் தகவல். புதுச்சேரி BSNL புதிய சேவைகள் மூலம் 400க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி சேனல்களை இலவசமாக பார்க்கலாம் என்றும் அதன் நிர்வாக இயக்குனர் ராபர்ட் ரவி ஜெரார்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டில் BSNL நிறுவனம் சார்பில் செல்போன் வாடிக்கையாளர்கள் மற்றும் பயனாளிகளின் பயனடையும் வகையில் பல்வேறு சேவைகளை தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் தொடக்க விழா நேற்று மதியம் நடைபெற்றது. விழாவில் BSNL தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ராபர்ட் ரவி ஜெரார்டு கலந்து கொண்டு இன்டர்நெட் இலவச தொலைக்காட்சி, தேசிய வைஃபை, ரோமிங் மற்றும் ஃபைபர் இன்டர்நெட் தொலைக்காட்சி சேவைகளை அறிமுகம் செய்து வைத்தார். விழாவில் தமிழ்நாடு மாவட்ட தலைமை பொது மேலாளர் பார்த்திபன், புதுச்சேரி முதன்மை பொது மேலாளர் திலகவதி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். BSNL வர வைக்கிறதுக்கு இன்னொரு தேங்க்யூ. நமது இந்த மண்ணாடிப்பட்டு கிராமத்திற்கு சேவைகளை வழங்குவதற்கு துவக்கி வைப்பது வந்ததற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயக்குமார் சார் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் செலவழித்திருக்கிறோம். எல்லாருக்கும் மேலாக இந்த அளவு வருவதற்கு நம்முடைய CMP சார் சொன்ன மாதிரி எங்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற எங்களுடைய பார்ட்னர் இவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய BSNL SI சார் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய BSNL புதிய தமிழக முன்னாள் முதல்வர் MGRின் 37ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சரான எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம், ஆர்.கே. நகர், இந்திரா நகர், சுப்பையா நகர், கோட்டைமேடு, தேங்காய்திட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், மாநில அண்ணா தொழிற்சங்க தலைவர் பரசுராமன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, மாநில நிர்வாகிகள், மீனவர் அணி இணை செயலாளர் ராஜவேலு, தொகுதி துணை செயலாளர் சிவா, மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், ரங்கநாதன், பாலு, சிவரவி, ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட பிரதிநிதி குமரன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வீடியோண்ணா, போட்டோ இல்லைண்ணா, போட்டோக்கு எனக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமாரின் 50வது பிறந்தநாள் விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமாரின் 50வது பிறந்தநாள் விழா வில்லியனூர் பகுதியில் உள்ள பழனிசாமி நகர் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் பாஜக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், அசோக் பாபு, மாநில நிர்வாகிகள் அகிலன், வெற்றி செல்வன், மௌலிதேவன், அறிவுசார் பிரிவு அருள், தேவேந்திரன், ரஞ்சித், திலீப் குமார், பிரபு, பிரிவு நிர்வாகிகள் அணி தலைவர், விவசாய அணி தலைவர் ராமு, பட்டியல் அணி தலைவர் தமிழ்மாறன், வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா, தொகுதி தலைவர்கள், மாவட்ட அணி பிரிவு தலைவர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.